போங்க காயத்ரி, நம்ம பேசி சமாளிச்சுக்கலாம். போங்க. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், இந்த ஹாஸ்டல் வார்டன் இல்ல மேனேஜர் யாரையாவது பார்க்கணும். எப்ப வருவாங்க? நான் தான்மா. வாங்க உள்ள போய் பேசலாம். வாமா, உட்காருங்க. சொல்லுங்க. மேடம், என் பேர் காயத்ரி. காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கேன். ஆமா மேடம், ஐஏஎஸ் எக்ஸாம்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க யாரு? ஐ அம் சூர்யா, காயத்ரியோட ஃப்ரெண்டு. சொல்லுங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? மேடம், உங்க ஹாஸ்டல்ல எனக்கு ஒரு ரூம் கிடைக்குமா? இங்க தங்கிக்கிட்டு காலேஜ்க்கு போயிட்டு வர மாதிரி. சொந்த ஊர் எதுமா? அது வந்து கிராமம் மேடம். அம்மா அப்பா எல்லாம் அங்கதான் இருக்காங்களா? ஆமா மேடம். மேடம், என் காலேஜ் ஐடி கார்டு இருக்கு. அதெல்லாம் வேண்டாமா. 50 ரூபா கொடுத்தா இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு 1000 பேர் இருக்காங்க. இந்த ஹாஸ்டல்ல சேரணும்னா அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ரேஷன் கார்டு ஒரிஜினல், அதோட ஜெராக்ஸ் வேணும். அப்புறம் அப்பா அம்மாவை அழைச்சிட்டு வரணும். உனக்கு யார் கார்டியனோ அவங்கள வந்து என்ன பார்க்க சொல்லு. அது ரொம்ப கஷ்டம் மேடம். காயத்ரியோட பேரண்ட்ஸ்லாம் ஊர்ல இருக்காங்க. அவங்களுக்கு இங்க தெரிஞ்சவங்க எல்லாம் என்ன மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் மேடம். பட் ஐ கான்ட் டூ எனிதிங். எங்களுக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கு. நான் வேணா என் காலேஜ் பிரின்சிபால் கிட்ட இருந்து லெட்டர் வாங்கிட்டு வரட்டுமா? அதெல்லாம் வேண்டாமா. ஏற்கனவே இங்க வந்த 2 பொண்ணுங்க பிரின்சிபல் லெட்டர்னு சொல்லி அவங்களே சைன் பண்ணி இங்க சேர்ந்து ஒரு மாதிரி பெரிய கலாட்டா பண்ணிட்டாங்கம்மா. வேணா உங்க பிரின்சிபலை நேரா இங்க அழைச்சிட்டு வாங்க. மேடம், அதெல்லாம் முடியாது மேடம். ப்ளீஸ் மேடம், ரூம் கொடுங்க மேடம். முடியாதுமா. ரேஷன் கார்டு, ஐடி ப்ரூஃப் எடுத்துக்கிட்டு உங்க அப்பாவையும் கூட்டிட்டு வா. என்னங்க இப்படி சொல்றீங்க? எத்தனையோ பேர் பேரண்ட்ஸ் இல்லாம இருக்கிறது இல்லையா? சார், நான் தான் சொன்னேனே, பேரண்ட்ஸ் தான் வரணும்னு இல்ல, கார்டியனா யார் இருக்காங்களோ அவங்க வந்தா போதும். இதே கல்யாணம் ஆன பொண்ணு வெளியூர்ல தங்கி வேலை பார்க்கணும்னா ஹஸ்பண்ட் வந்தா போதும். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க சார், எல்லாரும் தப்பு பண்றது இல்ல. யாரோ சிலர் செய்யற தப்புனாலதான் நம்ம எச்சரிக்கையா இருக்க தோணுது. இந்த பொண்ணை நம்பி நான் இடம் கொடுத்துடலாம். நாளைக்கு ஒரு ப்ராப்ளம்னா நான் என்ன பண்றது? எங்க ஹாஸ்டலோட பேர் கேட்டுடும் இல்லையா? அப்படிலாம் ஆகாது மேடம். நான் காலேஜ் விட்டா ஹாஸ்டல், ஹாஸ்டல் விட்டா காலேஜ், அப்படிதான் மேடம் இருப்பேன். எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. ஆனா நைட் 11 மணிக்கு வராங்க, 12 மணிக்கு வந்து கதவு தட்டுறாங்க, யார் யாரோ பைக்ல கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போறாங்க. நான் யார குறை சொல்லுவேன்? இந்த பொண்ணு என் ரிலேஷன் தான், இவளுக்கு நான் பொறுப்பேத்துக்கிறேன்னு யாரையாவது வந்து சொல்ல சொல்லு. நான் உடனே உனக்கு ஹாஸ்டல் இடம் தரேன். தப்பா நினைச்சுக்காதம்மா. உங்க அப்பாவை அழைச்சிட்டு வா, நான் உனக்கு இடம் தரேன். இப்ப கிளம்பு ப்ளீஸ். கிளம்புமா. கிளம்புங்கன்னு சொல்றேன்ல. என்னால ஜீர்ணிக்கவே முடியல காயத்ரி. விஜய் இப்படி நடந்துப்பான்னு எதிர்பார்க்கல. எத்தனை வருஷம் ஃப்ரெண்டு தெரியுமா எனக்கு? முன்னெல்லாம் இந்த மாதிரி இருந்ததே இல்ல. விடுங்க சூர்யா, மாறிக்கிட்டே இருக்கிறதான மனுஷங்க சுபாவம்.
மாறாம அப்படியே இருக்கிறதுக்கு நம்ம என்ன கல்லா மண்ணா? நல்ல விதமா மாறினா பரவாயில்ல காயத்ரி. அதுக்காக இந்த மாதிரியா வில்லத்தனமா மாறணும் அவன் ராஸ்கல். விஜய் ஒண்ணு சொல்லாதீங்க சூர்யா. பாட்டிக்கு இப்போ டைம் சரியில்லை, அதான் பிரச்சனையே. பாட்டிக்கு இப்படி எல்லாம் ஆகும், பாட்டி ஜெயிலுக்கெல்லாம் போக வேண்டிய சூழ்நிலை வரும்னு நான் நினைச்சு பார்த்திருப்பேனா? எப்படியாவது பாட்டி வெளியில வந்துடணும், அது ஒண்ணுதான் நான் வேண்டிக்கிறேன். நான் என்ன வேண்டிக்கிறேன் தெரியுமா? பாட்டிக்காவது ஜெயிலுக்குள்ள தங்கறதுக்கு ஒரு இடம் இருக்கு. ஆனா உங்களுக்கு அது கூட இல்ல. உங்களுக்கு தங்கறதுக்கு ஒரு இடம் கிடைக்கணும், அதுதான் என்னோட பிரேயர்ஸ். கிடைச்சிரும் சூர்யா. இந்த ஹாஸ்டல் இல்லைன்னா என்ன, இந்த மாதிரி 1008 ஹாஸ்டல் இருக்கு. என்ன கொஞ்சம் அலையணும். அப்படிலாம் நினைக்காதீங்க காயத்ரி. இப்பெல்லாம் லேடிஸ் ஹாஸ்டல் முன்ன மாதிரி இல்ல. ஏகப்பட்ட கெடுபிடி இருக்கு. இப்பெல்லாம் பேப்பர் பாக்குறீங்களா? டெய்லி ஏதாவது ஒரு நியூஸ் லேடிஸ் ஹாஸ்டலை பத்தி வந்துட்டு தான் இருக்கு. அதான் சொன்னனே, எல்லாமே டைம் தான் சூர்யா. நான் இப்படி தெருவா அலையணுங்கிறது என்னோட டைம். ஜெயில அவஸ்தைப்படணுங்கிறது பாட்டியோட டைம். எனக்கு ஒரு இடம் ஏற்பாடு பண்ணி தரணுங்கிறது உங்களோட டைம். அது விடுங்க, இப்ப என்ன பண்ண போறோம்? என்னை பத்தி கவலைப்படாதீங்க, நான் எங்க வேணாலும் தங்கிப்பேன். எங்கேயுமே கிடைக்கலன்னா ட்ரிப்ளிகேன் சைடுல ஏகப்பட்ட மேன்ஷன்ஸ் இருக்கு. அந்த மாதிரி இடத்துல ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி கூட கேட்காம ரூம் கொடுப்பாங்க. காயத்ரி, என்ன இது பேக்கோட? என்னாச்சு உனக்கு? ஏங்க நின்னுட்டு இருக்க? என்னாச்சு? ஏய், நான் பாட்டிக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தேன், பாட்டி லைன் கிடைக்கவே மாட்டேங்குது. சரி, நேரா போய் பார்க்கலான்னு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். சரி, என்னாச்சு காயத்ரி? இல்ல சுப்பு, ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை? ஏய் ஏய், என்னாச்சு? ஏன் பேசிட்டு இருக்கும்போது அழற? என்னாச்சு சூர்யா, நீங்களாவது சொல்லுங்களேன். ஏன் காயத்ரி அழற? என்னாச்சு? சுப்பு, என்னென்னமோ நடந்து முடிஞ்சிருச்சு. பாட்டி இப்போ ஜெயில இருக்காங்க. விஜயும் அவங்க அப்பா அம்மாவும் பாட்டி வீட்டுக்கு வந்துட்டாங்க. என்ன வீட்டை விட்டு வெளியில போக சொல்லிட்டாங்க. பாவ சூர்யா, அவரையும் கெஸ்ட் ஹவுஸ்ல தங்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா? பாவி, ரேணுக்கு அவனை தள்ளி வச்சது சரிதான். அவெல்லாம் தேரவே மாட்டான் காயத்ரி. நான் சொல்ற எழுதி வச்சுக்கோ. இப்படி ஒரு புத்தி இருக்கிறவன் விளங்கினதா சரித்திரமே இல்ல. பிடி சுப்பு, விஜய பத்தி இப்ப எதுக்கு பேசணும்? என்னோட நேரம் தப்பா இருக்கு. இப்படி தெருவா அலையணும்னு தலையெழுத்து. யார போய் குறை சொல்ல முடியும்? ஏய், நான் அப்படியே அரைஞ்சிருவேன். நான் ஒருத்தி இருக்கேங்கிறத மறந்தே போயிட்டியா? வா, நீ முதல்ல ஹோட்டல் ஏறு. வா, என்ன பாக்குற? வா. எங்க வீட்ல நீ ஒருத்தி இருக்க, இடம் இல்லாமலாம் ஒண்ணும் இல்ல. ப்ராப்ளம் என்னன்னு அண்ணா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண அவர் கண்டிப்பா புரிஞ்சுப்பாரு. நீ வா, நீ முதல்ல வந்து வண்டியில ஏறு. அதல்ல சுப்பு, நான் வந்து தயங்காதீங்க காயத்ரி, எனக்கும் சுபு சொல்றதுதான் சரின்னு படுது. இப்படி ஹாஸ்டலா எத்தனை படி ஏறிட்டு இருப்போம். இன்னைக்கு நம்ம அலைஞ்சு இடம் கிடைக்கலனா நைட்டு நீங்க எங்க போய் தங்க போறீங்க? இது ரொம்ப தப்பு காயத்ரி. இதெல்லாம் ரொம்ப பெரிய ரிஸ்க். நீங்க பேசாம சுபுவோட கிளம்புங்க, அதான் ரைட். ஆனா நீங்க, நான் தான் சொன்னேன்ல, என்னை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் ரூமும் இருக்கு, நான் அங்க டெம்பரரியா போய் தங்கிக்கிறேன். நிதானமா நான் ஒரு ரூம் தேடிக்கிறேன். அப்படியே எனக்கு ரூம் கிடைக்கலனா கோவில் மண்டபமோ பஸ் ஸ்டாப்போ இந்த மாதிரி நான் ஓரமா எங்கேயா படுத்துப்பேன். நீங்க என்னை பத்தி கவலைப்படாதீங்க, நீங்க முதல்ல கிளம்புங்க. உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு சூர்யா. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க முதல்ல கிளம்புற வழியா பாருங்க. கூட்டிட்டு போங்க சுபு. காயத்ரி, வா. போயிட்டு வாங்க. வா காயத்ரி, வரேன். ஓகே, வா, போங்க. கொடு. இந்தாங்க.
நிறுத்துங்க. சார் அவ சின்ன பொண்ணு சார். அவளுக்கு திடீர்னு ஆபரேஷனுக்கு 4 லட்சம் தேவைப்படுது சார். நீங்க ஃபுல்லா கொடுக்கணும் கூட அவசியம் இல்லை சார். ஒரு 50,000 60,000 அப்படி கொடுத்தா கூட பரவாயில்ல சார். நானும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டிருக்கேன் சார். ஆமா சார், நீங்க கொடுத்தா பெரிய ஹெல்ப்பா இருக்கு சார். ஆபீஸ்ல லோன் வந்ததும் உடனே உங்களுக்கு கொடுத்துறேன் சார். வா காயத்ரி. ஆமா சார், ப்ளீஸ் சார். ப்ளீஸ் சார். வா காயத்ரி, உள்ள வா. ஆமா சார், சின்ன குழந்தை சார், என்ன பண்றதுன்னு தெரியல சார். நீங்க ஹெல்ப் பண்ணா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டையும் கேட்டிருக்கேன் சார், எல்லாருமே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க சார். நான் எப்படியாவது ஒரு மாசத்துல திருப்பி கொடுத்துறேன் சார். ஆமா சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். வா. வாமா. அண்ணே, இவதான் என் ஃப்ரெண்டு காயத்ரி. வாமா, நல்லா இருக்கியா? உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இப்பதான் நேர்ல பாக்குறேன். நீ மட்டும் அது உதவி பண்ணலனா என் குழந்தைய என் மனைவி எனக்கு கிடைச்சிருக்க மாட்டாங்க. தேங்க்ஸ்மா. அண்ணே, போன்ல யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? ஃப்ரெண்டுகிட்ட பணம் கேட்டிருக்கமா, நாளைக்கு சொல்றேன்னு சொல்லியிருக்கான். அண்ணே, நாம பணத்துக்காக அலைஞ்சிட்டு இருக்கோம். காயத்ரி இருக்க இடம் இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கா. ரொம்ப பாவம் அண்ணே, நிறைய பிரச்சனைய ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கா. என்னம்மா சொல்ற? ஏன் காயத்ரிக்கு என்னாச்சு? என்ன காயத்ரி, நீ உன் பாட்டி வீட்டுல இருக்கதா சுப்பு சொன்னாலே? அங்கதான் சார் இருந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன அங்க இருந்து வெளியில துரத்திட்டாங்க. யாரு? ஏன் இப்படி பண்ணாங்க? தாங்க முடியலன்னு காயத்ரி பாவம். அந்த விஜய் ராஸ்கல் கரெக்டா பாட்டி ஜெயில இருக்கும்போது காயத்ரிய வீட்டை விட்டு துரத்தி இருக்கான். போதா குறைக்கு சூர்யாவையும் கெஸ்ட் ஹவுஸ் விட்டு துரத்தி இருக்கான். எவ்வளவு அராஜகம் பண்ணிருக்கான் தெரியுமா? குழந்தை நீ கழுகு மாறுதாமா. செத்தவன் நல்லவனா கெட்டவனா, ஊர் சிரிக்குதா உறவு அழுவுதா எதுவுமே பார்க்காது. கழுகுக்கு தேவை பணம், அவ்வளவுதான். எங்க அப்பா வீட்டுக்கு போலான்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல சார். அப்பா என் மேல ரொம்ப கோவத்துல இருக்காரு. நான் எப்படியோ முயற்சி பண்ணி பார்த்துட்டு தான் இருக்கேன். அவரை என்னால கன்வின்ஸ் பண்ணவே முடியல. என் தங்கச்சி கல்யாண சமயத்துல எப்படியாவது எங்க அப்பா மனசு மாத்தி என்னையும் அவரையும் சேர்த்து வச்சிடுவேன்னு எங்க மாமா சொன்னாரு. அவரால முடிஞ்சத அவரும் செஞ்சு பார்த்தாரு. ஆனா எங்க அப்பா என் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு சார். சரி விடுமா. எந்த மனுஷனுக்கும் கோபம் நிரந்தரம் இல்ல, குணம்தான் நிரந்தரம். ஆத்திரம் கண்ணை மறைக்கிறப்போ நல்லது கெட்டது தெரியாம போயிடும். நிதானத்துல இருக்கிறப்போ செஞ்ச தப்பு கண்ணு முன்னாடி வந்து நிக்குமா. 1008 கேள்வி கேட்கும், நம்மள அப்படியே குத்தி குத்தி கிழிக்குமா. அப்ப புரியும் எல்லாருக்கும். மனுஷனா பிறந்தா இது ஒரு பிரச்சனை தாமா. கோபம், வெறி, அகங்காரம், கத்துறது, சண்டை போடுறது யாருக்கு தாமா இல்ல. அவ்வளோ ஏன் என் ஒய்ஃப் எடுத்துக்கா. ராணி எப்படி இருந்தான்னு சுப்புக்கு தெரியும். அவளை கேட்டுப்பாரு. அவ பக்கத்திலே போக முடியாது. அப்படி ஒரு சிடுசிடுப்பு, அப்படி ஒரு கோபம். தொட்டதுக்கெல்லாம் கோவப்படுவா. நம்ம யோசிக்கணும், எது அவளை கோவப்பட வைக்குது,
எதனால அவளை கத்த வைக்குது, எதுக்கு யாரையும் மதிக்காம எடுத்தெறிஞ்சு பேசுறா, எதுவும் இல்லாம யாரும் அப்படி இருக்க மாட்டாங்கம்மா. அதே மாதிரி இன்னொன்னு வரும், அது எல்லாருடைய கோவத்தையும் ஆத்துமா, அப்படியே பூ மாதிரி பூக்க வைக்கும். என் ராணி மாறினாலே, ஒரு சின்ன பொண்ணு அவளை மாத்திட்டா. எங்கிருந்தோ வந்தவளை இவதான் என் பொண்ணுன்னு சொன்னா. நான் ஒரு வார்த்தை கூட மறுத்து பேசல, சரிம்மான்னு சொன்னேன். அந்த ஒரு வார்த்தைமா ஆத்திரம்லாம் இருந்த இடமே தெரியாம போயிருச்சு. சுப்பு சொன்னா சார். கண்டிப்பா உங்க அப்பாவுடைய கோபம் ஒரு நாள் தனியும். கண்டிப்பா வந்து ஏத்துக்கு வருமா. இப்ப நீ இருக்க வேண்டியது பொறுமையா இருக்கணும், அவ்வளவுதான். அண்ணே, காயத்ரி தங்க ஒரு இடம் இல்லாம இருக்கா அண்ணே. அதனால என்னம்மா, நம்ம வீட்டுல தங்கிக்கிட்டோம். எனக்கு காயத்ரி வேற, நீ வேற இல்ல. உங்களுக்கு நன்றி மட்டும் சொல்லாதம்மா. எப்படியாவது மஞ்சுக்கு நல்லபடி ஆபரேஷன் முடிஞ்சிட்டா அதுவே எனக்கு போதும். அதுக்கு அதாம்மா பணத்துக்காக கலைஞ்சிட்டு இருக்கேன். இந்த கஷ்டத்துல கூட உனக்கு உதவி செய்ய முடியலனா அதோட வேற என்னமா இருக்கு? உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசு சார். உங்க பொண்ணு நிச்சயமா குணமாயிடுவா. நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். பாட்டி மட்டும் வெளியில இருந்தாங்கன்னா இந்நேரம் பணத்தோட நான் வந்திருப்பேன். பரவாயில்லம்மா, அதனால என்ன? சுப்பு, உள்ள கூட்டிட்டு போ, சாப்பிட்றதுக்கு ஏதாவது கூட. நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். காயத்ரி, அழுத. இங்க பாரு, எல்லாம் சீக்கிரம் சரியாயிடும். வா வா. அங்கிள், வாமா. சுப்புலட்சுமி, வாமா. ரேணுகா எங்க? எதுக்கு என்ன ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? முடியலம்மா, ஒரு தகப்ப படக்கூடிய வேதனை இல்லம்மா இது. மாடிக்கு போய் பாரு, 24 மணி நேரமும் அழுதுகிட்டே இருக்காம்மா. என்னால அவளை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியலம்மா. அதனாலதாம்மா உன்னை வர சொன்னேன். இன்னுமா அவ அப்படியே இருக்கா? அந்த விஜய் பேரை சொன்னாலே கத்ரா, திட்ரா, பெருப்ப காட்டுறாம்மா. ஆனா அவனை நினைக்காம அவளால இருக்க முடியலம்மா. எப்படி அவளை இதுல இருந்து மீட்க போறேன்னு தெரியலம்மா.